பேர்ட் ஃப்ளூ பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேர்ட் ஃப்ளூ பறவை இனங்களில் மெயினாக அஃபெக்ட் பண்ணும். அந்த பறவைகள் அஃபெக்ட் பண்ணும்போது அந்த பறவைகள்கிட்ட இருந்து மனிதர்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பறவைகள் மர்மமான முறையில் இறந்து கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது H5N1 இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா பாசிட்டிவ் டிடெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ நம்ம ரெகுலராகவே பேஷண்ட்ஸ் நிறைய பார்க்குறோம். ஃப்ளூன்னு சொல்லி பார்க்குறோம், ஜுரம், தலைவலி, காய்ச்சல், இருமல், மூச்சுத்திறல் பார்க்குறோம். அதே இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூன்னு சொல்லுவோம். அது சீசனல் வைரஸ். இது பேர்ட் ஃப்ளூவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பேர்ட் ஃப்ளூவும் இதே மாதிரி பிரசன்டேஷன்ஸ்ல வரலாம். பட் இது வரைக்கும் ஹியூமன் பிரசன்டேஷன்ஸ் ஆர் ஹியூமன் கேசஸ் ரிப்போர்ட் ஆகலை இந்தியாவில். எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது? எங்கேயாவது இறந்து போன பறவைகள் இருந்தாலும் அதையே நம்ம டைரக்டா ஹேண்டில் பண்ண முனிசிபல் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொன்னா அவங்க அதை சேஃபா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. பட் இப்போ மீட் சாப்பிடுறது சேஃபா அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கலாம். மீட் ப்ராப்ளம் இல்லாத இடங்கள்ல அன்லெஸ் தேர் இஸ் a கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம அந்த மீட்டை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி ஃபுல்லா குக் பண்ணி சாப்பிடுறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மற்றபடிக்கு ஃபீவர் இது மாதிரி ப்ராப்ளம் டாக்டர் பார்த்துக்கலாம். ஃப்ளூக்கான வேக்சின்ஸ் ரெகுலரா எடுத்துக்கலாம். இந்த ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணாலே நமக்கு போதுமானதா இருக்கும். தேங்க்யூ.